34 வருடத்திற்கு பிறகு வந்து இந்த பலாலி உள்ளுக்க விட்டுருக்காங்க. அதாவது கம்பி ஒன்றும் அந்த ஆமி வந்து போட்ட வேலி இன்னும் பிடுங்கவில்லை. ஒட்டகப்புறத்தால வந்து எங்கள வந்து உள்ளுக்க விட்டாங்க. விட்டு இங்க வந்து என்னன்னா, பலாலி வைரவர் கோயில் அடிக்கு போனபோது, அங்க வந்து அந்த கோயில்ல வந்து எந்த சிலைகளும் இல்ல. தனியா ஒரு ஓரமா வந்து ஒரு பிள்ளையார் சிலை உடைக்கப்பட்டு வச்சிருக்கு. மற்ற அதற்கு அதாவது கோயிலுக்கு அடுத்த பக்கத்துல வந்து ஒரு அந்த கோயிலுக்கு வந்து இளநீர் உடைக்கிற அ கடப்பாரை ஒன்று இருக்கு. அது பெரிய தூண்ல கட்டி வச்சிருக்கிறதால அது வந்து எடுக்க இருந்திருக்குன்னு யாரும் கொண்டு போகல. ஆனா இது இந்த கோபிசம் அதிண்ட ஓடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சிதறப்பட்டிருக்கு. இங்க வந்து எந்த சிற்பங்களும் இல்ல. கடவுளின் ஒரு தனியா பிள்ளையாட்ட சிற்பம் மட்டும் உடைக்கப்பட்ட ஒரு ஓரமா வச்சிருக்கு. மற்ற மணிக்கூட்டு அதாவது மணிக்கோபுரம் ஒன்று இருக்கு இங்க. அது 34 வருஷங்களுக்கு முன்னும் கட்டப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் என்று சொல்றாங்க. இந்த கிணறு வந்து கொஞ்சம் பாழடைஞ்சிருக்கு. இனி வந்து வருங்காலத்துல வந்து அவர்கள் வந்து தூய்மைப்படுத்தி இதை பாவிப்பார்கள் கோயிலுக்கென்று. மற்ற கோயில் ஓரமா ஒரு அ ஆலமரம் நிக்குது. மற்ற வந்து 2 பெரிய வேம்புகள் நிக்குது. இப்ப 34 வருஷம் என்றபடியா அது நன்றாக வளர்ந்து இருக்கிறது. சரி, மேலும் பல வீடியோக்கள் நாங்க தாரோம். தற்போது இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.